Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7ல் இருக்க இன்டர்நெட் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்நெட்னா நமக்கு இப்போ என்ன தோணும்? ஸோ இன்டர்நெட்னு சொன்னோடனே ஸோ ஆன்லைன் நெட் டேட்டா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த உலகம் முழுக்க ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர்ஸாக நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் மட்டும் ஆகிருக்கு. ஆனால் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு டேட்டாவை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறதே நமக்கு என்னது அப்படின்னா ஸோ யூஸ்லெஸ்ஸாக போயிடுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்க கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோட நம்ம வந்து இந்த இன்டர்நெட், அதாவது இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அந்த கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸை ஷேர் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ஒருத்தருக்கு நம்மளால் டேட்டாஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட்டோட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க கனெக்ட் ஆகிருக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கோடு இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அதோட கனெக்ட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணதுக்கு இந்த நெட்ஒர்க் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் மெயின் பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஐபி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் வந்து டேட்டாஸை ஷேர் பண்ணிக்குது. ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து காமனாக ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதில் நமக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர், ஸோ நேரில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் 1 2 3 அப்படின்னு, ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது அப்படின்ட்டு. இதுவே வந்து இந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கம்ப்யூட்டரையுமே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்ரஸ் யாரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கிறது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி. ஸோ வந்து என்னென்ன சைட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து டிஎன்எஸ்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரியான பாப்புலர் வெப்சைட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த டிஎன்எஸ்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம கூகுள்னு தேடுறோம் அப்படின்னா அந்த டிஎன்எஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ரொவைட் ஆகி தரும், ஓகேங்களா? ஸோ நம்ம கூகுள்னு இருக்கே அப்போ அந்த டிஎன்எஸ்குள்ளேயும் கூகுளாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதோட லாங்குவேஜ் 0s and 1s தான் அதுக்குள்ளே அதோட நேம் ஸ்டோராக இருக்கும். ஸோ நம்ம தேடுறோம், பார்த்தீங்களா? நம்ம ஏதாவது ஒரு கீ தேடுறோம் அப்படின்னா ஸோ வந்து இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் ஸோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் நிறைய பேர் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே இந்த டிஎன்எஸ்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ தேடுறோமோ அந்த டிஎன்எஸ் வந்து நம்ம தேடுறதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி தரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ் அப்படிங்கிறது. ஸோ வந்து அதோட டொமைன் நேமையும் அட்ரஸையும் ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு இதுதான். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்நெட்டை எப்போ அஃபிஷியலாக கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸோ January 1, 1983 தான் இதோட அஃபிஷியல் பர்த்டே ஆஃப் தி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டோட யூசர்ஸ். ஸோ இன்டர்நெட்னு சொன்னோடனே மோஸ்ட்லி அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டுடே வேர்ல்டில் பிஸ்னஸ்க்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ மெயிலிங் அனுப்புறதுக்கு நம்ம இந்த இன்டர்நெட் இந்த மெயிலிங் அனுப்புறதுக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வித்தின் அதாவது ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் இமெயில்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து நமக்கு ஷேர் ஆகுது. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 85% இமெயில்ஸ் வந்து நமக்கு இந்த இன்டர்நெட் மூலிமா நமக்கு ஷேர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வேறு எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இந்த இன்டர்நெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஏதாவது ஒரு புக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அதை தேடி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஏகப்பட்ட சோஷியல் மீடியா சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒன்று நம்ம காமனாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ யாருன்னே தெரியாது. ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கஸ் கூட நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் இப்போ ஏகப்பட்டது நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நார்மலாக கேம்ஸ் விளாட்றோம், பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்மளே அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்மளே ரியல் டைமில் அந்த கேம் விளாண்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான அந்த அளவுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் நமக்கு இப்போ இந்த இன்டர்நெட் ரொம்பவே அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஜுகேஷன் லெவலில் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெய்லியும் போய் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து யூடியூப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து
யூடியூப்லேயே லெக்சர் கவனிச்சிக்கிறது, அப்புறமேட்டு ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறது, ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்நெட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம். தென் வந்து அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.